ஷோ எனக்கு வெக்கமா வரதே. நல்லா பிக்கப் லைன் போடுறேலே, நான் நோட் பண்ணிக்கிறேன். நானும் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரத்துல லாக் ஆயிடும் போல. பேபி ரொம்ப பூமர் மாதிரி இருக்கேன்னு நினைச்சது உண்டா? உன் கண்கள் என்ன மீனா, உன் உதடுகள் என்ன தேனா, சொல்லுங்க. இதை எழுதியது என் பேனா. இதை கொடுத்து உங்க லவ்வரா நிறைய வந்து அவங்க கிட்ட ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லியிருப்பீங்க. பட் ஸ்டில் உங்க மனைவி ஆகிட்டாங்க. ரொம்ப கியூட்டா ப்ரப்போசல் கொடுத்துருங்க. ஷோ எனக்கு வெக்கமா வரதே. என்ன பண்ணுவேன், இந்த பூவை அந்த பூக்கிட்ட கொடுக்கணும். நீங்க எப்படி? சூப்பர், என்ன நல்லா பிக்கப் லைன் போடுறேலே, நான் நோட் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. மறந்ததுக்கு அப்புறம் நான் அதை பயன்படுத்திக்கிறேன். கேமரா வச்சு கேட்டா நீங்க மனசுல இருக்க இந்த கண்ணமெல்லாம் வலிக்குது தெரியுமா, நானும் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரத்துல லாக் ஆயிடும் போல. ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின அது ஆக்டிங், இது ரியாலிட்டி. கம் ஆன், யூ கேன். You baby, please consider this rose and please take, my cheeks are paining. உங்களோட வைஃபை விட இந்த உலகத்துல ஏதாவது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருந்தா அது என்ன? இதுக்கு முன்னாடி அப்படி ஏதாவது இருந்திருக்கலாம், இப்போ அப்படி இல்லை. நான் முன்னாடி அவங்க கிட்டே சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என் கம்பெனி தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் அவங்க கிட்ட சொல்றேன். ஏன்னா அதுல தான் எப்பவுமே ஆல்மோஸ்ட் ஒரு 6 hours 7 hours தான் எனக்குன்னு பர்சனலா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். மோஸ்டா கம்பெனில தான் உட்காந்து ஐஐடியில தான் இருப்பேன். நான் அங்கேயே தூங்குவேன், அங்கேயே எந்திரிப்பேன், இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரியும் லைஃப் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து எனக்கு எப்பவுமே என்னோட ப்ரையாரிட்டி வந்து என்னோட மனைவி. என்னைக்காவது அவங்க பேசுறப்போ ரொம்ப பூமர் மாதிரி இருக்கேன்னு நினைச்சது உண்டா? பூமர் மாதிரி இருக்குன்னு நினைச்சது இல்ல, பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைச்சது உண்டு. பட் எனக்கு தெரியும் கொஞ்ச நேரம் அவங்க இப்படி பேசுவாங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே டிக்டோ வேற மாதிரி வந்து பேசுவாங்க. இதையும் கேட்டுட்டு அதையும் கேட்கணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அந்த விஷயத்த மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன். இப்ப அந்த உண்மையை சொல்லிட்டேன், இனிமே அந்த ஃபார்முலா ஃபாலோ ஆகாது. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நாங்க எதுவுமே பிளான் பண்ணி பண்ணல, எல்லாம் தானா நடக்குது. ஸ்ரீ அவர்கள், உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட்? இதுவரையிலும் லவ்வரா பார்த்திருப்பீங்க, இப்போ அடுத்து லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ், எப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் நீங்க சொல்லுவீங்க? மை டீம்மேட் ஃபார் ஹோல் லைஃப். வெரி 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 கியூட். அந்த பிக்கப் லைன் யோசிச்சிட்டீங்களா? யூ ஷுட் டெல். அவங்க பிளஷ் ஆகணும், அந்த கண்ணு வந்து பிங்கிஷ் ஆகணும். உன் கண்கள் என்ன மீனா, உன் உதடுகள் என்ன தேனா, சொல்லுங்க. இதை எழுதியது என் பேனா. ஓகே, 10 மார்க் எவ்வளவு மேடம் கொடுப்பீங்க? ஒரு 5 ட்ரை பண்ணலாம். சாரி ப்ரோ, இந்த கவிதைக்கு காப்பிரைட் இஷ்யூ இருக்கு. இந்த கவிதை வந்து சின்ன பிள்ளையில என் தம்பிக்கு வந்து ஒரு பொண்ணு எழுதி கொடுத்தது. அதனால டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன்.